என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசுவரோட மார்கழி மாதம் 28ஆம் நாள். இன்னைக்கு சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி பாருங்க, 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கார், 11ஆம் இடத்துல ராகு பகவான். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல போறாருன்னு உடனே நமக்கு ஒரு ஆசை மனசுல, எப்போ கல்யாணம் கைகூடும், இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். இன்னைக்கு மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய திருமணத்தை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தார் திருமணத்தை பற்றியோ நினைச்சுக்கிட்டே இருப்பார். சில பேருக்கு நண்பர்களை பற்றிய கவலை இருக்கும். நல்ல நண்பர் அமையணுமே வாழ்க்கையில். சில பேரை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாரினுக்கு படிக்க போகணும், ஃபாரினுக்கு வேலைக்கு போகணும், ஃபாரின்ல பிசினஸ் பண்ணணும். இந்த முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுமா? பிசினஸ்ல ஒரு நல்ல பங்காளி கிடைப்பாரான்னா இன்னைக்கு துர்க்கை வழிபாடு செய்யணும். துர்க்கை வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்து தரும். ஆகவே இன்றைக்கு துர்க்கையை வழிபடுங்கள், எல்லா காரியங்களையும் வெற்றி பெறுங்கள். ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல நாள். இன்னைக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். ஒரு வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ஹெவி காம்படிஷனாக இருக்கும், ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. சார் நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் சார், எப்படி இருக்கும்னா இன்னைக்கு வேலை நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் விடாமல் செய்யணும். ஏன்னா உங்களுடைய உயர் அதிகாரி, உங்கள் நிறுவனம் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு வேலை கொடுத்தாலும் இவர் செய்கிறாரான்னு உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நல்ல பேர் கிடைக்க போகுது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாள். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் புகழ் பெறக்கூடிய நாள். மிதுன ராசி என்பவர்களே, மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். 5ல் சந்திரன், 9ல் ராகு. நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபாடு கூடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எங்க தெரியுங்களா? பிள்ளைகளை வளர்க்கும் போது கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமாக இல்லைன்னா பிள்ளைகள் தடுமாறி போகலாம், தடம் மாறி போகலாம். ஆகவே அவங்க வளர்ப்பில் அக்கறை செலுத்துங்க. அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தப்பான நண்பர்கள் தொடர்பினால் தவறான பொழுதுபோக்கு விஷயங்கள் வரும். அதனால உங்கள் பேரை கெடுப்பதற்கு முயற்சி நடக்கும். கூடுதல் கவனமாக இருக்கு. இந்த நாள் நல்ல பதவிகள் கிடைக்கும், வியாபார லாபம் தரும் நல்ல நாள். கடகராசி என்பவர்களே, கடகராசிக்காரங்களுக்கு 4ல் சந்திர பகவான் இருக்கார். ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கார். 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த நாளில் அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அம்மாவுடைய உடல்நலம் மிக முக்கியம், அதில் அக்கறை எடுத்துக்கிடுவீங்க. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. சில பேர் வீடுகளில் இன்னைக்கு ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருக்கும், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும். வண்டி வாகனங்களில் செல்கிற போது ஒரு 2 வீலரில் போறீங்கன்னா நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகணும். வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள். வியாபாரத்தில் நீங்கள் நடத்தக்கூடிய நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கு நல்ல பணியாளர்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. சிம்மராசி என்பவர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களுக்கு மட்டுமில்லை, உங்க பிசினஸ் பார்ட்னருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், உங்க லைஃப் பார்ட்னருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புடைய இன்னைக்கு பயணங்கள் அமையும். முக்கியமான வியாபார ஒப்பந்தங்கள் இன்னைக்கு மேற்கொள்வீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு அந்த ஒப்பந்தங்கள் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யணும்.
நரசிம்மர் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சிம்மராசிக்காரர்கள் செய்யக்கூடிய நரசிம்மர் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இன்னைக்கு புதிய புதிய முயற்சிகளை செய்து வெற்றி காண போறீங்க. கன்னிராசி என்பவர்களே, பலரும் உற்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, சிசிடிவி கேமரா போட்டு பார்க்குற மாதிரி உங்களை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்க உலகம். கன்னிராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல சந்திர பகவான், மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருக்கு. செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடுறார். மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கிறார். இங்கே செய்யக்கூடிய வழிபாடு செல்வ நிலையை உயர்த்தும். புதிய வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். துலாம் ராசி என்பவர்களே, ஒரு பரபரப்பா இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப அழகின் வடிவமாக இருப்பீங்க. காதல் விஷயங்களில் ஈடுபாடு கூடும். பொழுதுபோக்கு விஷயங்களில் மட்டும் தவறான பொழுதுபோக்கில் இன்னைக்கு ஈடுபட்டுறாதீங்க. பிள்ளைகள் வளர்ப்பில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாள். விருச்சிக ராசி என்பவர்களே, வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க, புதிய வேலை கிடைக்க போகுது, மாற போறீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடி வரப்போகுது. நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், பல்மனாலஜி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். உயர்கல்வி படிப்பதற்குரிய வாய்ப்புகள் நல்லா கூடி வரும். வியாபாரம் சிறப்பாக அமையும். தனுசு ராசி என்பவர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு லாபத்தில் சந்திர பகவான், 3ஆம் இடத்துல ராகு பகவான். முயற்சிக்கக்கூடிய காரியங்களில் எல்லாம் வெற்றி. புது அக்ரிமெண்ட்ஸ்ல நீ கையெழுத்து போடலாம். புதிய வேலை வாய்ப்புக்கான முயற்சியில் இறங்கலாம். சில பேர் பக்கத்து வீட்டையும் சேர்த்து விலைக்கு வாங்குவீங்க. எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி, பயணங்களில் வெற்றி, மனமகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் பசுவுக்கு உணவு கொடுங்க, கால்நடைகளுக்கு உணவு கொடுங்க. உங்க வாழ்க்கையில் எல்லா நன்மையும் நடக்கும். மகர ராசி என்பவர்களே, நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கீங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற வேலையில் ஒரு நெருக்கடி. என்னங்க ஆஃபீஸுக்கு போனால் நிம்மதியாக இருக்க முடியல, என்னத்தையோ வேலை வாங்குறாங்க, சம்பளத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். இந்த மாதிரி நாட்களில் புத்தகம் எழுதக்கூடியவர்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள், கட்டுரை எழுதக்கூடியவர்கள் எல்லாம் பேரும் புகழும் கிடைக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை வருவதற்கு இன்னைக்கு வாராகி வழிபாடு செய்யணும். ஓம் வம் வாராகியே நமக்குன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லது நடக்கும். அதே போல உடல்ல எலும்புகள்ல சிலருக்கு வலிகள் வந்து போகும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் போறாரு, ராசியில ராகு இருக்கிறார். சிலருக்கு திடீர்னு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். உயர்கல்விகள் கற்பதற்கான வாய்ப்பு எனக்கு வருவாங்க, நல்ல யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்க முடியுமான அந்த வாய்ப்பு கைகூடி வரும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த நாள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக 1க்கு 4 முறை, நல்லா கேட்டுக்கோங்க, 4 முறை அதை தீர விசாரித்த பிறகுதான், படித்து பார்த்த பிறகுதான் நீங்கள் கையெழுத்து போடணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போட வேண்டாம். வியாபாரம் லாபம் தரும். மீனராசி என்பர்களே, இந்த நாளில் மீனராசிக்காரங்களுக்கு தன லாபம் பெருகும், திடீர் வருமானம் வரும். ஆனால் இரவு நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பயணங்களையே அவாய்ட் பண்ணணும். யாரையும் ஆஃபீஸில் கிரிட்டிசைஸ் பண்ணி இன்னைக்கு பேச வேண்டாம். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க, உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுங்க. வியாபார ரகசியங்களை யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இது நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?